ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடிகளாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவுமே சூப்பரான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் குமரன் வந்து ரொம்பவுமே எமோஷனலாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ அந்த கதாநாயகனுக்கான அந்த போட்டியில் இறுதி போட்டி நடக்குது. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜில் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து அவர் செஞ்ச ஒரு முட்டாள்தனத்தால் தங்கச்சி வாழ்க்கை இழந்து இருக்கிறாங்க, அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க போகிறேன், ஒரு சபதம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கான்செப்டை ஆன்லைனில் சொல்லிட்டு இப்போ பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவுமே பார்த்தோம்னா குடும்பத்தோட விஷயத்தை அப்படியே பேசுகிறாரு. நான் வந்து உன் வாழ்க்கையை சரி பண்ணுவேன், உன் சந்தோஷத்தை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே காவேரி கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாமே ஸ்டேஜில் பேசுகிறாரு. இந்த பக்கத்து பார்த்தோம்னா காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே அழுது ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தா அங்கே குமரன் எல்லாருமே ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே அழுதுறாங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. விஜய் ஒரு பக்கத்து இருந்து பார்த்தோம்னா அவருமே பார்த்தா ரொம்பவுமே அழுது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நல்லபடியாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலாக ஜெயிச்சிடுறாரு. ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. காவேரி கிட்ட ஸ்டேஜிலே வச்சு மன்னிப்பு கேட்குறாரு. காவேரியும் சமாதானம் சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷமாக இந்த மூமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கங்கா இவங்கெல்லாம் பாராட்டுறாங்க. இப்போ குமரன் பேசுகிறாரு, காவேரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காரில் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தோம்னா ஜூஸ் குடிக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா விஜய் பின்னாடியே ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா இவங்க வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ரொம்ப தூரம் போகிறாங்க. இடையில நிறுத்தி ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறங்கி போயிட்டு பார்த்தோம்னா ஒரு இடத்துல போய் நின்று எங்கே ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட காவேரியோட வீடு வந்ததுக்கப்புறம் அங்கே காரை நிறுத்திட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளார போகிறாங்க. இப்போ குமரன் வந்து காருக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் போகிறாரு. இதெல்லாம் விஜய் வந்து ஆட்டோவிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் சொல்கிறாரு, மகாராணி இங்கே தான் இருக்கிறாங்களா, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் குமரன் வந்து டைட்டில் வின் பண்ணி கதாநாயகன் அந்த இதில் வந்து அதாவது பெரிய செலிபிரிட்டியாக மாறிட்டார் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் பார்த்தா காவேரியோட விஷயத்தை வாழ்க்கையில் ரொம்ப கவலைப்பட்டு இனிமேல் வந்து நான் வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்பவுமே எமோஷனலாக பேசினது மட்டும் இல்லாமல் காவேரியோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி விஜய் கண்டுபிடிக்கிறார். அதுதான் இன்றைக்கான எபிசோட்டோட ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரி அது பெருசாக மூவ் பண்ணலனாலும் ஒரு மாதிரி நார்மலாக எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். நாளைக்கான அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரோமோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.